ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நிறைய பயம் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணணும், ஸ்கில்ஸ் அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும், கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் தேவை, அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுக்கு பெருசாக தேவைப்படாது. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் இந்த பிஸ்னஸில் வந்து சூப்பராக சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா இப்போது ஆன் டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் இது. சோஷியல் மீடியாவோட இந்த அபரிவிதமான வளர்ச்சி நிறைய விஷயங்களை உடச்சி எறிஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக 2 விஷயத்தை குறிப்பிடணும் அப்படின்னா, ஒரு காமன் மேன் இன்ஃப்ளூயன்சராக வர முடியும், பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஸ்கில்லை மட்டும் வச்சு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும், அதில் நிறைய பணத்தை ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா சினி ஸ்டார்ஸ் அப்படி இல்லைனா கிரிக்கெட் ஸ்டார்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் இன்ஃப்ளூயன்சராக ஒரு பிராண்டுக்கு அம்பாஸ்டராக இந்த மாதிரி பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி யார் சோஷியல் மீடியாவில் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இன்ஃப்ளூயன்சர். ஸோ அவங்கள நோக்கி தான் பிராண்ட்ஸும் ஓடிட்டுருக்கு. இங்கே பிராண்ட் இருக்குது, இந்த இடத்துல வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் கனெக்ட் பண்ணுற ஒரு மீடியம் தான் இந்த இன்ஃப்ளூயன்சர் ஏஜென்சி அப்படின்றது. இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை எப்படி ப்ரொஃபஷனலாக உருவாக்கலாம், அதில் வந்து எப்படி மணியை ஜென்ரேட் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்சர் கான்டாக்ட்லாம் எங்கே போய் எடுக்க முடியும், அப்படி இன்ஃப்ளூயன்சர் கான்டாக்ட் கிடச்சதுன்னா அதை வச்சு எப்படி பிராண்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து எப்படி ப்ரொஃபஷனலாக பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப கவனமாக பாருங்கள். ஒரு பிராண்ட் இல்லைனா ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து என்கிட்ட இல்லை சாதாரணமான ஒரு பையனோ ஒரு பொண்ணுக்கிட்டலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க ப்ரொஃபஷனலாக ஒரு கம்பெனிக்கிட்ட தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் ப்ரொஃபஷனலாக மாற்ற வேண்டியது தான் இதில் முக்கியமான வேலையே இருக்குது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் இருந்தாலே அவங்க இன்ஃப்ளூயன்சர் ஓகே, ஆனால் அவங்க எல்லா பிராண்டுக்கும் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கும். அதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். ஒரு பர்டிகுலர் நீச்சை சூஸ் பண்ணி அந்த நீச்சுக்கு யார் ரிலவெண்ட்டாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் அந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சரும் எல்லா பிராண்டுக்கும் ஒர்க் பண்ண முடியாது. இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய நீச் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் கேட்டகரிஸில் யார் வந்து அவங்களுடைய ஆடியன்ஸை பில்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ, லைக் வந்து இப்போ எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எஜுகேஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க வந்து ஒரு காலேஜோ இல்லை ஸ்கூலோ அந்த அட்மிஷன் சம்மந்தமான இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், ட்ரைனிங் சென்டர், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சராக அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண முடியும். ஒரு சினி ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒரு மூவி ப்ரொமோஷன், அப்புறம் இந்த கடை திறப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணணும் இன்ஃப்ளூயன்சரை. ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த மாதிரியான பிராண்டுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்ற நீச்சை சூஸ் பண்ணணும். இந்த பிராண்டுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்த இன்ஃப்ளூயன்சரால் இந்த பிராண்டுக்கு பிஸ்னஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி வைக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபுட் பிராண்டுக்கு ஒர்க் பண்ண போகிறேன், ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி ஹோட்டல்ஸ், டீ இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இதுக்கெலாம் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுட் சம்மந்தமாக வீடியோ போடுற அந்த இன்ஃப்ளூயன்சரை தேடணும். எங்கே போய் தேடணும்னா, ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம், இன்னொன்று வந்து யூடியூப். இந்த 2 இடத்துலையுமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் பிளாகரால் மட்டும்தான் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ண முடியும், இந்த சென்ஸ் பிஸ்னஸ் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு பிராண்ட் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் காசு கொடுத்து ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கணுன்றதுக்காக தான். இதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு விளாகரை, ஒரு இன்ஃப்ளூயன்சரை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிராண்டு உங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுப்பாங்க. வேலை கொடுக்க மூலிமா உங்களுக்கு ரெப்பீட்டடாக அந்த பிராண்ட் வந்து உங்க கூட ஒர்க் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மந்த்லி இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நாமளே ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அவங்க வெப்சைட்டை போயிட்டு தான் அவங்க யார் என்னன்றதை நம்ம தேடி பார்ப்போம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சரை போய் நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு பர்சனாக அப்ரோச் பண்ணுறது பதிலாக ஒரு பிராண்டாக, ஒரு கம்பெனியாக, ஒரு வெப்சைட்டோடு அப்ரோச் பண்ணோன்னா அவங்க வந்து நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், ஒரு கம்பெனி நேம் ஒன்று சூஸ் பண்ணணும். இது 2த்தையும் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஈஸியாக போய்ட்டு நீங்கள் ஒரு யூடியூப்பில் போய்ட்டு எப்படி ஹவு டு கிரியேட் வெப்சைட் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய பேர் அதில் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வெப்சைட் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது. கூகுளில் போய்ட்டு ஹவு டு கிரியேட் வெப்சைட் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ டூல்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணாலே நிறைய டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்கள் டெவலப்பர் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து கூட ஃப்ரீயாகவே கூட அதை பண்ண முடியும். டொமைன் வாங்க வேண்டியிருக்கும். டொமைனுக்கு மட்டும் மேக்ஸிமம் இயர்லி வந்து ஒரு 2000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட நேம், வெப்சைட்டோட நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சரை அப்ரோச் பண்ணிங்கன்னா 100க்கு 90 பேர் வந்து கண்டிப்பாக அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஈஸியாக கேட்டுக்கலாம் அவங்களுடைய சார்ஜஸ் எவ்வளோன்ட்டு. ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸுமே அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பேஸை பொறுத்து ஒரு சார்ஜஸ் வச்சுருப்பாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சரோட டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸியாக பிராண்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். பிராண்டுக்கு ஒரு இமெயில், என்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்கிட்ட இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் ஃபுட் பிஸ்னஸில் இருக்காங்க,
உங்கள் பிராண்டுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்காங்க. நீங்கள் ஓகேன்னா நான் எங்கள் ஏஜென்சி மூலிமா நாங்கள் பேசி உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்சர் ஒர்க் பண்ண வைக்கிறோம்னு சொல்லி நீங்கள் ஒரு மெயில் பண்ணலாம். இன்ஃப்ளூயன்சரோட காண்டாக்ட் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜிலேருந்து எடுத்துடலாம், ரைட்டு. இப்போ பிராண்டோட காண்டாக்ட்ஸ்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் லிங்க்டின் யூஸ் பண்ணணுன்றது. லிங்க்டின்ல எல்லா மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டியும் ஒவ்வொரு பிராண்ட் சம்மந்தமாக ஒவ்வொரு கம்பெனி சம்மந்தமாக எல்லாரும் லிங்க்டின்ல இருப்பாங்க. ஸோ அவங்க கூடலாம் கனெக்ட் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணலாம். ஸோ இப்போ பிராண்டும் நம்மக்கிட்ட வந்துடும், இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்துடுவாங்க. இப்போ ஒரு டவுட் வரும், இன்ஃப்ளூயன்சரோட காண்டாக்ட்லாம் கொண்டு போயிட்டு கம்பெனிஸ் கிட்ட கொடுத்துட்டு அவங்களும் டேரெக்டாக பேசிடுவாங்களேன்ட்டு. ஆனால் அதுதான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பர் கம்பெனி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்கிட்ட போய் பேசி அவங்கக்கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சரும் ஒரு கம்பெனியும் தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுக்கு ஒரு மிடில் மேனாக ஒரு ஏஜென்சியாக இருக்கும்போது ஸோ எல்லாரும் ஏஜென்சி கிட்ட தான் சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் ஏஜென்சின்றது இப்போ மட்டும் உருவானது கிடையாது. பிஆர் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செலிபிரிட்டிக்குமே ஒரு பிஆர் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமா தான் அந்த ஒர்க் வந்து பண்ணுவாங்களே. அதே மாதிரி இப்போ நீங்களும் இன்ஃப்ளூயன்சரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிட்டு கம்பெனிக்கு சொல்லணும்னு கிடையாது. ஜஸ்ட் என்கிட்ட இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணாலே போதுமானது. அவங்க வந்து ஒரு ரெக்யூமெண்ட் சொல்லுவாங்க, எங்கள் பட்ஜெட் இவ்வளோ தான், எங்கள் பட்ஜெட்டுக்கு இவ்வளோ வியூஸ் வரணும், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கிரிட்டீரியாவில் உங்கள்கிட்ட இருக்க இன்ஃப்ளூயன்சரில் யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். இதில் வந்து உங்களுக்கு எப்படி ரெவென்யூ வரும் அதுதான் நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணணும். கம்பெனிக்கிட்ட போய் சொல்லிடலாம், எங்களுக்கு வந்து 10% அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் இதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர்கிட்டையும் 10% சொல்லிடலாம். 1 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10ன்னு சொல்லிட்டு ஒரு 20,000 வந்து உங்கள் பாக்கெட்டுக்கு வரும். இதுதான் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கோட கான்செப்ட். எந்த ஒரு பிஸ்னஸுமே ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கும் கொஞ்சம் மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இப்போது இது வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி ரைட்டான இன்ஃப்ளூயன்சராக ரைட்டான பிராண்டுக்கு சஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா இன்ஃப்ளூயன்சரும் உங்களை விட்டு போக மாட்டாங்க, பிராண்டும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. ரெகுலராக ரிப்பீட்டேட்டிவாக உங்ககிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. இது மூலிமா நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். சிங்கிள் ஹேண்டடாக கூட நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இன்னொரு பார்ட்னர் கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டு ஒருத்தர் வந்து பிராண்டு கிட்ட கோஆர்டினேட் பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து இன்ஃப்ளூயன்சர் கிட்ட கோஆர்டினேட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராப்பர் செட்டப்போட ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் மெயில் மட்டும் தான் பண்ண போகிறீங்க 2 சைட்லேயும். அது கூட கான்டாக்ட்ஸ் எடுக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அந்த மெயில் பண்ணுற அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சரையும் கன்வின்ஸ் பண்ணணும், ஒரு பிராண்டையும் கன்வின்ஸ் பண்ணணும். 2 பேர்கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் வேணும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, என்னால் நிறைய பணத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்னால் நிறைய நாலேஜை ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே சூட் ஆகிற ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான். ஜஸ்ட் மெயில் மட்டும் பண்ண போகிறீங்க. மெயிலில் உங்களுக்கு வரப்போகிற காண்டாக்ட்ஸை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க.